ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம். உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணினவர்கள் இல்பொருளாவார்கள் என்றதில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் யாரெல்லாம் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ, யாரெல்லாம் பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாங்களோ, உங்களோடு யாரெல்லாம் போராடி கொண்டு இருந்தாங்களோ, எப்படியாப்பட்ட காரியங்களில் எப்படியாப்பட்ட சூழ்நிலைகளில் உங்களோடு கூட யுத்தம் பண்ணி உங்களோடு சண்டை போட்டு போராடி கொண்டு இருந்தாங்களோ, உங்களுக்கு அது விசனமாக இருந்ததோ, உங்களுக்கு அது சங்கடமாக இருந்ததோ, அப்படியாப்பட்ட சூழ்நிலைகளை இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மாற்றுவார். நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். போராடினவர்கள் இனி போராட வரமாட்டாங்க. அவங்கள நீங்கள் தேடி பார்த்தாலும் அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியாது. எங்கேயாவது அவங்க போயிடுவாங்க. உங்களுக்கு முன்னாடி வரமாட்டாங்க. உங்களிடத்துல சண்டையிட மாட்டாங்க. உங்களிடத்துல வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை விட்டு தூரமாக போயிடுவாங்க. எங்கே அந்த மனுஷனை காணோம், எப்போ பார்த்தாலும் நம்மகிட்ட தொல்லை கொடுப்பாங்க, வாக்குவாதம் பண்ணுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. எங்கே அவங்கள காணும்னு சொல்லி நீங்கள் தேடி பார்த்தாலும் அவங்கள பார்க்க முடியாது. அப்படி நம்மளை ஆண்டவர் செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உம்மோடு யுத்தம் பண்ணினவர்கள் இல்பொருள் ஆவார்கள். பாருங்கள், எல்லாவற்றையும் நம்ம தேவன் தான் செய்கிறார். கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு அவருக்கு காத்திருக்கிற பொழுது, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற பொழுது, ஆண்டவர் தாமே தேவ பிள்ளைகளுக்கு எப்படியாப்பட்ட நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார். அவர் தான் நமக்கு AK-47 துப்பாக்கி பாதுகாப்பு. மிலிட்ரியில் எப்படி ஒருவருக்கு ஏதாவது அச்சுறுத்தல் இருந்ததுன்னா ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாப்பு கொடுக்குறாங்களோ, அப்படியாக தேவ தூதர்களை கொண்டு நம்மளை ஆண்டவர் நம்மளை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார், பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். ஆனபடினாலே நம்ம ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஆமென். அல்லேலூயா.